சீக்ரெட் ஆஃப் ஜீனியஸ். ஒரு அமைதியான வீடு. அம்மா, அப்பா, குட்டி பையன், அவனுக்கு ஒரு குட்டி தங்கைன்னு ஒரு சந்தோஷமான குடும்பம். ஒரு நாள் ஸ்கூல் முடிஞ்சு நம்ம குட்டி பையன் தன்னோட டைரியை அம்மா கிட்ட கொடுத்துட்டு விளையாட ஓடுறான். அம்மா அந்த டைரியை திறந்து பார்க்குறான். அந்த டைரியில் எழுதியிருக்கு, உங்கள் பையன் ஒரு ஸ்லோ லேர்னர், இவனை ட்ரெயின் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு முடியல, ஸோ வீட்டிலையே வச்சுக்கோங்க அப்படின்னு போட்டிருக்கு. அம்மா மனசு ரொம்ப வலிச்சது. ஆனால் அவங்க முகத்தில் ஒரு திடமான முடிவு தெரியுது. டின்னர் முடிஞ்சதும் அந்த குட்டி பையன் அவளை வந்து கேட்குறான், அம்மா, டீச்சர் என்ன எழுதியிருக்காங்க? அவங்க உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க இந்த டைரியை, சொல்லுங்கம்மா, என்னம்மா எழுதியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப அவளை கேட்குறான். அம்மா அவன் முகத்தை பார்த்து புன்னகையோட சொல்கிறாங்க, கண்ணா, இதில் என்ன போட்டிருக்கு தெரியுமா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க அப்படின்னு அந்த குட்டி பையன் கேட்குறான். உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, இதில் என்ன எழுதியிருக்குன்னா, உங்கள் பையன் ஒரு பெரிய ஜீனியஸ், அவனை ட்ரெயின் பண்ணுற அளவுக்கு எங்கள் ஸ்கூலில் டீச்சர்ஸே இல்லை, அதனால் இவனை நீங்களே வீட்டில் வச்சு இன்னும் நல்லா படிக்க வைங்கன்னு போட்டிருக்குடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம குட்டி பையனுக்கு ரொம்ப குஷி ஆகிடுது. ரொம்ப சந்தோஷமாக வீட்டிலே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். அம்மா சொன்ன அந்த ஒரு வார்த்தை அந்த பையனோட உலகத்தையே மாற்றிடுச்சு. தன்னோட அப்பாவோட மோட்டிவேஷனும் அம்மாவோட நம்பிக்கையும் சேர்ந்து அந்த பையனை பெரிய ஆளாக வளர்க்குது. அந்த குட்டி பையன் யாருன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அது வேற யாரும் இல்லை, நம்ம உலகத்தோட வரலாற்றையே மாற்றி எழுதின நம்ம சார் சயின்டிஸ்ட், கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான். இந்த கதையை நம்மளுக்கு என்ன தெரியுது? ஒரு அம்மாவோட அன்பும் நம்பிக்கையும் ஒரு ஸ்லோ லேர்னரை உலகமே வியக்கிற ஜீனியஸாக மாற்றிடுச்சு. ஐன்ஸ்டீன் வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த மாற்றம் அவங்க அம்மாவோட நம்பிக்கையான வார்த்தைகள் தான். நம்ம குழந்தைகள் மேலே நம்ம வைக்கிற நம்பிக்கை தான் அவங்களோட வெற்றியின் முதல் படி. அதனால் எப்பயுமே நம்ம குழந்தைங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கணும், அவங்களுக்கு நம்பிக்கை துணையாக இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் நம்ம குழந்தைய நம்ம தான் நம்பணும். நம்ம நம்பாமல் நம்ம குழந்தைய யார் நம்புவா? அதனால் இன்னும் ஸ்ட்ராங்காக நல்லா உங்கள் குழந்தைங்களை, உங்கள் பசங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களும் ஃப்யூச்சர் மிகப்பெரிய ஆளாக வரலாம். ஆல் தி பெஸ்ட். இந்த மாதிரி இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் கேட்க நம்ம அஃபி கதைகள் சேனலை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்ப்ரெட் லவ் அண்ட் பாசிட்டிவிட்டி. தேங்க்யூ.